Hi friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான புதினா பிரியாணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உங்களுக்கு தேவையான டாபிக்ல பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதினா பிரியாணி பண்ணுறதுக்காக நான் பாஸ்மதி அரிசி 2 உலக்கு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். புதினா பிரியாணிக்கு தேவையான புதினா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 கொப்பு புதினா இலைகள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. 1 இன்ச் இஞ்சி, 4-5 பல் பூண்டு, ஒரு சில் தேங்காயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுருவோம். 5-6 முந்திரி பருப்பை போட்டு செவக்க வறுத்துடலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிடலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அடுத்து ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுறலாம். உப்பு போட்டு வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும், அதனால் இப்போவே பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நல்லா கூட்டு மாதிரி தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு புதினா இலைகளை தூவி விட்டு மறுபடியும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து தண்ணி ஊற்றிடலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை போட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு விசில் வர வரைக்கும் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். புதினா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்றப்ப லஞ்ச் பாக்ஸ் காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி புதினா பிரியாணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எப்படி வந்துச்சுன்னு இன்னும் ஷேர் பண்ண வந்துடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக்